எனக்காக பாவம் போக்கவே சாவம் நீக்கவே ரத்தம் சிந்தி எனக்காக. ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி. ஐயோ பாவம், பாவிகளா, இப்படி பாடாப்படுகிறீர்களே. ஐயோ, எங்கே உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவம் அடையாதவன், மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகிறார் மீண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டுகொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவன. ஆமென். பாவம் போக்கவே சாபம் நீக்கவே ரத்தம் சிந்தி பாடுபட்டு எனக்காக சிலுவையில் மரித்தீர் எனக்காக. பாவம் போக்கவே சாபம் நீக்கவே ரத்தம் சிந்தி பாடுபட்டு எனக்காக சிலுவையில் மரித்தீர் எனக்காக. எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம்